Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த செஷன் 10ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்ல ஐசோபாரிக் processனா என்ன, அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், எவ்வளவு வொர்க் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த processல, அதோட டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். Let's we go to the isobaric process theory. நம்மளுடைய process name என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா reversible constant pressure process னு சொல்லுவாங்கங்க. அதாவது இந்த processல pressure எப்போதுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சிஸ்டம்க்குள்ள அப்படினு சொல்றதனால தான் இந்த processோட நேம் constant pressure process னு சொல்றது. இதுக்கு இன்னொரு நேம் பாருங்களேன், ஸ்பெஷல் நேம் isobaric process னு சொல்றாங்க. ஏன் இத isobaric process சொல்றாங்க? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க, பிரஷரோட யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார் னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்க்கு மீனிங் என்னது? சேமா இருக்குது. அதுக்கு நம்ம ஐசோன்னு பேர் வச்சுக்கிட போறோம். So அப்போ பிரஷர்னா பார், கான்ஸ்டன்ட்னா சேம் ஐசோ. அப்போ ஐசோபாரிக் process. ஐசோபாரிக்னா பிரஷர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு பிக்சர் பார்க்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்துல நமக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. இந்த பிஸ்டன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன வெயிட் வச்சிருக்காங்க பாருங்க, எந்த விதமான சப்போர்ட்டிங் பிளாக்குமே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சிஸ்டத்துல என்ன பண்ண போறோம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய கேஸை ஹீட் பண்றோம். நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வீடியோ நீங்க பார்க்கலாம். ஹீட் பண்ண என்ன ஆகுது பாருங்க, இந்த பிஸ்டன் மேல் நோக்கி மூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. அது எப்படி மூவ் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணும்போது கேஸ்னுடைய டெம்பரேச்சர் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லா மாலிகுல்ஸுமே நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகி ஒண்ணுக்கு ஒண்ணு கொலைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பிரஷர் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ பிரஷர் தாங்காம இந்த பிஸ்டன் என்ன ஆகும் பாருங்க, மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ எவ்வளவு பிரஷர் நமக்கு ஹீட் பண்ண ரைஸ் ஆகுதோ அந்த ரைஸ் ஆகிற பிரஷரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் என்னது வருது, இந்த பிஸ்டன் ஒரு ஒர்க் கொடுக்குது, நமக்கு அவுட்புட்டா கொடுக்குது. எப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்கு. சரிங்களா? ஏன் நம்ம இந்த வொர்க் நான் எப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க உங்க வீட்ல உங்க ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள நீங்க உங்க டைனிங் ரூமுக்கு கொண்டு போகணும்னு என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க டேபிளுக்கு. நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த டேபிள் என்ன பண்ண முடியாது, இழுத்து கொண்டு போக முடியாது. அப்போ ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்றீங்க. அந்த டேபிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டுபடப்படுகிறது, டிஸ்பிளேஸ், இடப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அங்க ஒரு பிரஷர் கொடுக்கறதுனால கேஸ்க்கு இந்த பிஸ்டனுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்ட் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு பொசிஷனுக்கு போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குது, இதனால நமக்கு ஒரு ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கலாங்க. நம்மளுடைய பிவி டயக்ராம் பாருங்களேன். இந்த ப்ராசஸ் என்னது, கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்னா பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ y ஆக்சிஸ்ல நீ எந்த பாயிண்ட்ல வச்சு பார்த்தாலுமே பிரஷர் வேல்யூ மாறக்கூடாது. சோ இனிஷியலோட வால்யூம் V1 இருக்கு, ஃபைனல் வால்யூம் V2. அப்ப எவ்வளவு வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா V2 - V1 தான். ஏன்னா ஆரம்பத்துல உள்ள வால்யூம் கம்மியா இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த பிஸ்டன் மேல போக போக நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதனுடைய வால்யூம் கூட ஆரம்பிச்சிருது இல்லையா? சோ அப்படி கூடுறதுனால நமக்கு என்ன ஆகுது, பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா கான்ஸ்டன்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா கூடுற பிரஷரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக, கான்ஸ்டன்ட் ஆகிறதுக்காக ஒர்க் நடந்துட்டு இருக்குது. சோ அப்ப இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குன்னு பாருங்க, பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ இதனுடைய பிவிடி ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் நமக்கு PV/T = கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். எந்த ஒரு கேஸுக்குனாலுமே அதனுடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் நேம் தான் என்னது, PV/T = கான்ஸ்டன்ட்ங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இத இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் எழுத போறேன். அப்ப என்ன பாருங்க, இனிஷியல் ஸ்டேட் நம்பர் 1 ன்னு எடுக்கிறோம், ஃபைனல் ஸ்டேட் நம்பர் 2 ன்னு எடுக்கிறோம். சோ அப்ப P1V1/T1 = P2V2/T2 எழுதிக்கலாமா? இது ஜெனரல் ஈக்குவேஷன். நான் இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் ஈக்குவேட்டிங் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ப்ராசஸ் நேம் கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்னா பிரஷர் கான்ஸ்டன்ட். அதாவது ஆரம்பத்துல இனிஷியல் ஸ்டேட்ல என்ன பிரஷர் இருக்குதோ அதே பிரஷர் தான் ஃபைனல் ஸ்டேட்லயும் இருக்கும், கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்லிக்கலாம், P1 P2 ஈக்குவல்னு சொல்லிக்கலாமா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல P1 P2 ஈக்குவல்னா ரிமைனிங் நமக்கு எப்படி வரும் பாருங்க, ஈக்குவேஷன் V1/T1 = V2/T2. ஏன்னா P1 = P2. இது நம்மளுடைய வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸ். ஏதாவது நமக்கு ஒரு தேவையில்லாத அன்னோன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுங்க. அடுத்தது பாருங்க,
இந்த சிஸ்டத்துல வந்து இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல பவுண்டரி வந்து இன்ஃபிளெக்சிபிள்ங்க. இதே நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஃபிளெக்சிபிள், தட் இஸ் இம்மூவபிள்னு படிச்சிருப்போம். ரெண்டு சப்போர்ட்டிங் பிளாக் வச்சதுனால பிஸ்டன் வந்து மேல போகாம பிரஷர் கூடிக்கிட்டே இருக்கும், அங்க வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க பாருங்க எந்த விதமான சப்போர்ட்டிங் பிளாக்கும் கிடையாது. ரைஸ் ஆகிற பிரஷரை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்காக பிஸ்டன் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகி போகுது. சோ பவுண்டரி வந்து நமக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா கிடையாது, பவுண்டரி வந்து மூவபிள் பவுண்டரியா இருக்குது. பவுண்டரி இஸ் நத்திங் பட் இன்ஜின் அண்ட் சிலிண்டர் வால், தட் இஸ் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் வால். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கொடுக்கிற ஹீட்னால நமக்கு என்ன ஆகுது, அங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்க வந்து ஆக்ட் ஆகுது, அதனால பவுண்டரி வந்து மூவ் ஆகுது. சோ நான் ஹீட் கொடுத்ததுனால அங்க ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து பிஸ்டன்ல ஆக்ட் ஆகும்போது the piston starts to displaced from one state to the another state. இப்ப என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பிஸ்டன் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகலாம், there will be no work done by the system படிச்சிருக்கோம் நம்ம வந்து. இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும்போது வால்யூம் சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல W ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 to 2 PD இது ஜெனரலான ரிலேஷன்ங்க. இல்ல Pங்கிறது பிரஷர் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, dVங்கிறது என்னது சேஞ்ச் இன் வால்யூம். நான் அதை இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு V கிடைக்கும். சோ லிமிட்டையும் அப்ளை பண்றேன் அப்படின்னா V2 minus V1. இந்த பிரஷர் உள்ள காமனா மல்டிப்ளை பண்ணுங்க. சோ P into V2 minus P into V1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். ஜெனரல் ஈக்குவேஷன் என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், Q ஈக்குவல் டு W பிளஸ் டெல்டா U. இப்போ நமக்கு W க்கு வந்து ஒரு ஒர்க் டன் இருக்குது, என்ன இருக்கு அப்படின்னா PV2 மைனஸ் PV1. ஓகேவா? பிளஸ் டெல்டா யூங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. நான் இதை எப்படி எழுத போறேன் அப்படின்னா U2 மைனஸ் U1. ஏன்னா சேஞ்ச் இனிஷியலா எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இருந்திருக்கு, U1 ஆச்சு. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன இன்டர்னல் எனர்ஜி இருந்திருக்கு, U2 இருக்கு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, U2 minus U1. ஏன்னா internal energy is depends upon the or it is a function of the temperature. ஓகேவா? டெம்பரேச்சர் கூட கூட இன்டர்னல் எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். இது நமக்கு தியரி கான்செப்ட்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் U2 minus U1 சொல்லி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க, ரீஅரேஞ்ச் பண்றேன். நம்பர் 2 இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் 1 இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பிராக்கெட்ல கொண்டு வாங்க. இப்போ பிளஸ் U2 இருக்குது, பிளஸ் PV2 இருக்குது, அது அப்படியே ஒரு பிராக்கெட்ல போட்டேன். அடுத்தது பாருங்க, மைனஸ் U1 இருக்குது, மைனஸ் PV1 இருக்குது. அந்த ரெண்டு மைனஸ்ல ஒரு மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் என்ன டைம் எப்படி இருந்திருக்கும், U1 பிளஸ் PV1. இப்போ இந்த ஈக்குவேஷனை இன்னொரு டேர்மா மாத்த போறேன். நமக்கு என்தால்பினா என்ன அப்படிங்கு தெரியுங்க, டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த பாடி. அதாவது டெஃபினிஷனா பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்கல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா என்தால்பி இஸ் டிஃபைன்ட் as the sum of the internal energy and product of pressure and volume. ஓகேவா? அதாவது யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, பிவிங்கிறது பிரஷர் அண்ட் வால்யூம் உடைய ப்ராடக்ட். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது என்தால்பி. என்தால்பி டினோட் பண்ற சிம்பிள் என்ன, ஸ்மால் h. ஓகேவா? சோ பாருங்க, அப்ப U2 பிளஸ் PV2 நான் H2 போடுறேன், U1 பிளஸ் PV1 H1 போடுறேன். ஓகேவா? சோ ரெண்டும் டிஃபரன்ஸ் பண்றேன், டெல்டா H னு சொல்லிக்கலாம். இன்னொரு ரிலேஷன் இருக்கு, இந்த என்தால்பி என்னது டோட்டல் ஹீட் கண்டென்ட், இட் இஸ் ஆல்சோ a function of temperature. So I denoted the enthalpy as H equal to Cp into T. ஏன்னா ஹீட் கூட கூட தான் டெம்பரேச்சர் கூடும், டெம்பரேச்சர் கூட கூட எனக்கு என்ன ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி கூடுது, என்தால்பி எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ H can be written as Cp into T. அப்ப H2 னா Cp into T2, H1 னா Cp into T1. அப்ப Q க்கு எவ்வளவு ஹீட் சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா specific heat capacity at constant pressure Cp value into T2 minus T1. okay, delta T. நம்ம இப்ப மாஸ் வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், Q equal to mCp delta T அல்லது Q equal to mCp into T2 minus T1 அப்படிங்கறத சொல்லிக்கலாங்க. so this is the process of constant pressure process. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்போதுமே எந்த ஒரு ப்ராசஸ் படிக்கும்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட், அந்த க்ளோஸ்ட் சிஸ்டத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, ரெண்டாவது விஷயம் PV டயகிராம் எப்படி போட்டிருக்காங்க, அந்த ப்ராசஸ்ல யாரு கான்ஸ்டன்டா இருக்கா, எந்த ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டன்டா இருக்குது, தென் அந்த PVT ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் என்ன, அதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மிச்சம் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், அதான் நான் எல்லோ கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறது. தென் அதோட கான்செப்ட் என்ன, எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல மட்டும்தான் ஒர்க் டன் 0 பிகாஸ் இட் டஸ் நாட்
change the volume of the system. So its work done is 0. ஆனா மத்த எல்லா ப்ராசஸ்மே piston movement இருக்குது, நமக்கு ஒரு work நடக்குது. So we can calculate the work in terms of pressure and volume. Finally first law of thermodynamics apply பண்ணுங்க. work done உடைய value substitute பண்றோம், internal energy substitute பண்றோம், rearrange பண்ணி நமக்கு enthalpy ஓட equate பண்ணி பண்ணிட்டோம். That enthalpy is also equal to H equal to Cp into T. So H2 னா CpT2 ஆகும், H1 னா CpT1 போடுறோம். For mass நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா Q equal to mCp delta T. அப்ப நான் இவ்வளவு ஹீட் வந்து இந்த சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணிருக்கேன் இந்த ப்ராசஸ்ல அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாங்க. So let's we go to the problem. Problem question பாருங்க. 1 kilogram of nitrogen at a temperature of 150 degrees Celsius occupies a volume of 0.2 meter cube. Nitrogen gas எடுத்துக்கறாங்க. அந்த nitrogen gas உடைய mass எவ்வளவு இருக்குன்னா 1 kilogram எடுக்க போறோம். அந்த gas உடைய temperature வந்து 150 degree Celsius இருக்கு ஆரம்பத்துல. அந்த gas உடைய volume வந்து 0.2 meter cube. So startingலயே என்ன gas கன்சிடர் பண்ணிருக்காங்க, அந்த gas உடைய mass என்ன temperature, என்ன volume அப்படிங்கிறது சொல்லிருக்கு. ஓகேவா? Now the gas undergoes a fully restricted constant pressure expansion without friction to a final volume of 0.36 meter cube. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பான்ஷன் process ஃபாலோ பண்ணுது. என்ன எக்ஸ்பான்ஷன் process? கான்ஸ்டன்ட் பிரஷர். இந்த கான்ஸ்டன்ட் பிரஷர்ங்கிற வார்த்தை தான் நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கான ஒரு கீவேர்டுங்க. இப்படி எக்ஸ்பான்ஷன் ஆகி ஃபைனலா அந்த சிஸ்டத்தோட வால்யூம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 0.36 மீட்டர் கியூப்னு வந்திருக்குது. அப்போ இனிஷியல் வால்யூம் வந்து 0.2, ஃபைனல் வால்யூம் வந்து 0.3. வால்யூம் கூடி இருக்கு. வால்யூம் கூடிச்சுனா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம், விரிவடைகிறது. வால்யூம் குறைஞ்சிருக்குன்னா கம்ப்ரஷன் ப்ராசஸ். வால்யூம் வந்து குறைய பிரஷர் கூடும், டெம்பரேச்சர் கூடும். ஓகேவா? கால்குலேட் தி ஃபைனல் டெம்பரேச்சர், ஒர்க் டன், ஹீட் டிரான்ஸ்ஃபர். Take Cv equal to 743 joule per kilogram Kelvin and R equal to 0.297 kilojoule per kilogram Kelvin. இந்த நைட்ரஜன் கேஸ்க்கு Cv வேல்யூவும் R வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணே பாக்கி இருக்குங்க, Cpங்கிற வேல்யூ இல்ல. அதை நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டெப் ஆச்சுக்கலாம். நம்ம क्वेश्चन என்னது, ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன, வொர்க் டன் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம கையில இல்லையோ அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். then we go to the to calculate answer, final temperature, work done and heat transfer. Let's start the given data. So given process is first identification. என்ன ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க, எதை இண்டிகேட் பண்றாங்க அப்படிங்கறதை ஐடென்டிஃபை பண்றதா நம்மளுடைய முதல் டேட்டாவா எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்படினா நீங்க என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோம், அதுக்குரிய ஃபார்முலா என்னவா இருக்கும், பிவி டயகிராம் என்னவா இருக்கும்ங்கறதை யோசித்து வரைய முடியும். இந்த ப்ராசஸ் நேம் என்னன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர்னு ஒரு வார்த்தை வந்து क्वेश्चनல இருக்குது. So we can use this process is constant pressure process. இப்போ இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்கு, மாஸோட நைட்ரஜனுடைய மாஸ் என்னன்னா 1 kg. So let it be m. Next one, initial state temperature வந்து இந்த கேஸ்க்கு 150 degree Celsius இருக்குன்னா T1 எடுக்க போறேன். இனிஷியல் ஸ்டேட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். டிகிரி செல்சியஸ் வந்து என்ன பண்ணனும், கெல்வினா மாத்தணும். அது எப்படி மாத்துறீங்க, அந்த வேல்யூவோட ஜஸ்ட் ஒரு 273 ஆட் பண்ணி போட்டீங்கன்னா கெல்வினா கன்வர்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் மட்டும் கொடுக்கல, வால்யூமும் கொடுத்திருக்காங்க. 0.2 மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. So it is considered as the initial volume of the gas, that is V1. 0.2 மீட்டர் கியூப். இதுக்கு அடுத்த டேட்டா பாத்தீங்கன்னா நேரா ஃபைனல் வால்யூம் பெய்யாச்சு. அப்ப ஃபைனல் ஸ்டேட்ல எனக்கு கொடுத்திருக்க டேட்டா வால்யூம் ஆஃப் த கேஸ் ஒன்லி, that is V2 equal to 0.36 மீட்டர் கியூப். ஓகேவா? இது போக நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, also given as Cv value equal to 743 joule per kilogram Kelvin. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் வேல்யூ, அதாவது இந்த Cp, Cv, R இது எல்லாமே எப்போதுமே கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினா இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஜூல கிலோ ஜூலா மாத்தணும்னா 1000 டிவைட் பண்ணுங்க. கிலோ ஜூலா மாத்தணும்னா 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு இங்க என்ன இருக்கு, Cv 743 ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் தான் இருக்கு. நம்ம கிலோ ஜூலா மாத்தணும். சோ அப்போ டிவைட் பை 1000. we get the answer 0.743 kilojoule per kilogram Kelvin. And also R value is given as 0.297 kilojoule per kilogram Kelvin. இங்க எந்த விதமான யூனிட் பிரச்சனையுமே இல்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? to calculate என்ன கண்டுபிடிக்க போறோம். First one final temperature, second one work done, third one heat transfer. ஒவ்வொன்னு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்யூஷன்ல பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன்
நான் எடுத்த உடனே என்ன பண்ண போறேன் பாருங்க, எடுத்த உடனே நான் ஃபார்முலா போட்டு சம்ம செய்யல, சொல்யூஷன் ஹெட்டிங் போட்டு நான் என்ன ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸோட பிவி டயக்ராம் என்னவா இருக்கும் அதை எடுத்து முதல்ல வரைஞ்சிருங்க. அதுக்கே உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மார்க் உண்டு. சோ பிவி டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்னா பிரஷர் எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கணும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது. சோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா வெர்டிகல் லைன், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்னா ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஸ்டெப்புக்குள்ள போலாம். இது வந்து given data. இந்த given data வந்து நான் உங்களுக்கு எதுக்காக இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சம் செய்யும் போது ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பாத்துக்கலாம். முன்னாடி போய் ஸ்லைடை போய் திருப்பி பார்க்கணும்னா அதுக்காக போட்டிருக்கேன். ஸ்டெப் 1 பாருங்க, நம்ம கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்னு क्वेश्चनல கொடுத்தாங்கல்ல, ஆனா அந்த பிரஷர் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னோட கேள்விக்கு நான் போகல, என்ன ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்ட், பிரஷர் கான்ஸ்டன்ட்டா, அப்ப அந்த பிரஷர் எனக்கு எல்லாம் தெரியாது. சோ நான் ஃபர்ஸ்ட் பிரஷரை கால்குலேட் பண்ண போறேன். எந்த ஒரு கேஸ்க்குமே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்? PV = MRT ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சோ எனக்கு வந்து பிரஷர் தெரியணுங்கிறதுக்காக PV = MRT எப்படி எழுத போறேன் பாருங்க, P1 V1 = MRT1, அதாவது இனிஷியல் ஸ்டேட்டை மட்டும் எடுக்க போறேன். ஏன் அப்படின்னா நீங்க இனிஷியல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சரும் வால்யூமும் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல டெம்பரேச்சரையும் வால்யூமும் அப்ளை பண்ணலாம். மாஸ் கொடுத்திருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு எது அன்னோன் வேல்யூவா இருக்கும்? பிரஷர்ங்கிறது அன்னோன் வேல்யூ தான் இருக்க போகுது. அதே பிரஷர் தான் P2 இருக்க போகுது, பிகாஸ் கான்ஸ்டன்ட் பிரஷர். ஓகேவா? சோ அப்பனா இந்த ரிலேஷனை டைரக்டாவே யூஸ் பண்ணி பிரஷர் என்னங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்க, P1 = MRT1, இந்த V1 அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆயிருது. எப்போதுமே இந்த PV = MRT ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா மாஸ் நீங்க வந்து கிலோகிராம்ல அப்ளை பண்ணுங்க. CP, CV, R இதெல்லாம் கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின்ல அப்ளை பண்ணுங்க. டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல அப்ளை பண்ணணும். வால்யூம் வந்து மீட்டர் கியூப். நான் வேல்யூஸ் அப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 628.15 கிலோ பாஸ்கல். ஓகே. செகண்ட் ஸ்டெப், calculation of specific heat. அந்த given dataல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CV வேல்யூ கொடுத்திருக்காங்க, R வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஆனா ஒரு வேல்யூ இல்ல. எது இல்ல? மிஸ் ஆயிருக்கு, CP specific heat at constant pressure வந்து மிஸ் ஆயிருக்கு. சோ அதையும் நான் கால்குலேட் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி தேவைப்படுது. பாருங்க, we know CP minus CV = R. இந்த ரிலேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டு ஸ்பெசிபிக் ஹீட்டையும் மைனஸ் பண்ணோம்னா Rங்கிற டேஷன் கிடைக்க போகுது, கேஸ் கான்ஸ்டன்ட். சோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நான் CV வேல்யூவையும் R வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? CP வேல்யூ கிடைக்க போகுது. So CP = R, இந்த பக்கம் உள்ள minus CV அந்த பக்கம் போச்சுன்னா plus CV ஆ மாறுது. So just adding the R value and CV value, we get the value of CP. இப்பதான் நான் क्वेश्चनக்கே போறேன். Calculation of final temperature. நம்ம என்ன process யூஸ் பண்றோம்? Constant pressure process யூஸ் பண்றோம். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்பர் 1 வைக்கிறோம், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நம்பர் 2 வைக்கிறோம். இந்த ஃபைனல் டெம்பரேச்சர், ஃபைனல் பிரஷர் என்ன, ஃபைனல் வால்யூம் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா PVT ரிலேஷன்ஷிப், தட் இஸ் pressure volume temperature relationship equation யூஸ் பண்ண போறேன். நான் உங்களுக்கு தியரி நடத்தும்போது டெரிவேஷன்ல சொன்னேன் இல்லையா, அந்த PV by T = constant சொல்லிட்டு அதுல யார் வந்து கான்ஸ்டன்ட் அதை ரிமூவ் பண்றோம், மிச்சம் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதணும் இல்லையா? அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போறேன் பாருங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணதுக்கு V1 by T1 = V2 by T2. இது வந்து இந்த ப்ராசஸ்க்கு உண்டான temperature relation and volume relation. So இதுல இருந்து நான் ஃபைனல் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய T2 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? T2 by T1. இந்த பக்கம் மேல இருக்கக்கூடிய V1 வந்து இந்த பக்கம் ரைட் சைடு கீழே கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? V2 by V1. எனக்கு என்ன தேவை? T2 தான் தேவை. அப்ப இந்த T2 மட்டும் லெஃப்ட்ல வைங்க. இந்த டிவைட் பை T1 ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை கொண்டு போயிருங்க. அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்க, T2 = V2 by V1 into T1. எனக்கு V2 V1, that is final volume and initial volume is given, as well as T1 is the initial temperature. It should be given in degree Celsius. I converted into Kelvin. Okay. So நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க, கால்குலேஷன் போட்டு முடிச்சேன்னா T2 = 761.4 Kelvin. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரேஷியோ. அப்ப யூனிட் வந்து கேன்சல் ஆயிரும். டெம்பரேச்சர் நான் வந்து கெல்வின்ல தான் அப்ளை பண்ணணும். சோ எனக்கு வரக்கூடிய ஆன்சரும் கெல்வின்ல தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். நெக்ஸ்ட் பாருங்களேன், செகண்ட் ஸ்டெப்புக்கு, தேர்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் ஸ்டெப் 4. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வொர்க் டன் கேட்டாங்க ஃபைனல் டெம்பரேச்சருக்கு அப்புறமா. அப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்ல வொர்க் டன் உடைய ஃபார்முலா என்ன? We know for constant pressure process the work done is given by integral 1 to 2 PdV. இதை இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? pressure into V2 minus V1. ஓகேவா? அப்ப எனக்கு பிரஷர்ங்கிற வேல்யூ நான் ஸ்டெப் 1ல கண்டுபிடிச்சேன்.
V2ங்கிற வேல்யூ எனக்கு எங்க இருந்து வந்துச்சு ஃபைனல் வால்யூம் கிவன்ல இருக்குது V1ங்கிற வால்யூமும் ஃபைனல் இனிஷியல் வால்யூம் கிவன்ல இருக்குது சோ நான் டேட்டாவே அப்ளை பண்றேன் இங்க பிரஷர் வந்து கிலோ பாஸ்கல்ல அப்ளை பண்ணுங்க வால்யூம் வந்து மீட்டர் கியூப்ல அப்ளை பண்ணுங்க நான் இந்த பிரஷர் வேல்யூ கொடுக்கல அதான் நான் முதல் ஸ்டெப்லயே கண்டுபிடிச்சிட்டேன் இது என்ன ப்ராசஸ் இல்ல யார் கான்ஸ்டன்டா இருக்கா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ ஃபைனலா நம்ம W வந்து என்ன வந்திருக்குன்னா 100.5 கிலோ ஜூல் வந்திருக்குங்க லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஸ்டெப் 5 கால்குலேஷன் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா Q equal to W plus delta U ன்ட்டு W வேல்யூ நம்ம கையில இருக்கு இன்னும் டெல்டா U வேல்யூ தெரியணும் இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் இல்ல ஃபைனல் ரிலேஷனே யூஸ் பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன வந்துச்சு நமக்கு Q equal to mCp delta T இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த Cp இது என்னது ஸ்பெசிபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இது நம்ம கிவன்ல கொடுக்கலன்ட்டு ஸ்டெப் 2ல நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வேல்யூ இங்க எடுத்துக்கலாம் மாஸ் ஆஃப் த கேஸ் வந்து கிவன்ல கொடுத்திருக்காங்க T2 und T1 டெம்பரேச்சர் தெரியுமா நமக்கு தெரியும் ஏன்னா T1 க்கு இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் given T2 is our question first question as I calculated in the step 3 so you can substitute all the values ms cp t2 t1 you get the answer of heat transfer 352 kilojoule finally you get the result first question final temperature that is 761.4 kelvin if you want to convert this kelvin value into degree celsius subtract by 273 so you get the value of temperature in degree celsius then second question work done 100.5 kilojoule in step 4 finally heat transfer Q equal to 352 kilojoule okay so thank you if you have any doubt please comment below I will clarify you thank you everyone thank you so much